ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த நர்சரியிலயும் சரி, ரோட் சைட்லயும் சரி, எங்கேயாவது செடிகள பார்த்த உடனே, இந்த செடிய ஒரு நிமிஷமாவது பார்த்தா தாங்க ஆத்ம திருப்தி ஆகுது. அந்த மாரி ரோட் சைட்ல எப்பவுமே வந்து மந்த்லி ஒன்ஸ் ஒரு அண்ணா வந்து கடை போடுவாங்க. அந்த அண்ணா பார்த்தேன் நானு. அவரும் "வந்துட்டியாம்மா உன்ன தாம்மா எதிர்பார்த்துட்டே இருந்தேன். எங்க ஆள காணோமே வாங்கிட்டு போவியேன்னு." எப்பவுமே நம்ம பல்க்கா வாங்குறதுனால ஒரு செடி வந்து ஃப்ரீயா குடுப்பாங்க. அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, 2 ரோஸ் செடி தான் வாங்குனேன். "போதுமாம்மா இதுவே?" அப்படின்ற மாரி கேட்டாரு அந்த அண்ணா. "போதும்னா இந்த மாசம் ரொம்ப பட்ஜெட் அதிகமாயிடுச்சுன்னு" சொன்னோனே சிரிச்சுட்டாரு. ஒரு செடி வந்து ஃப்ரீயா குடுத்தாங்க. இந்த செடி தாங்க. இது வந்து என்ன ரோஸ் வெரைட்டின்றது தெரியல. அந்த அண்ணா "இது வச்சுக்கம்மா, எப்பவுமே வாங்குறல்ல" அப்படின்னு சொல்லி குடுத்துட்டாரு. எல்லா கடைக்காருமே நம்மளுக்கு ஃப்ரீயா குடுத்து பழக்கி விட்டுட்டாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, "என்னண்ணா நான் கேட்காததுக்கு முன்னே குடுக்குறீங்க. இவ்வளோ செடி வாங்குறேன். கம்மி பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். இந்த டைம் செடி குடுத்துட்டீங்களேண்ணா" அப்படின்னு கேட்குறப்ப, "வச்சுக்கம்மா நீ நல்ல எல்லா செடி தான் வச்சுட்டு இருக்கேன்னு சொல்றல்ல, வச்சு காப்பாத்தும்மா" அப்படின்னு சொல்லி குடுத்து விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆடி பட்டத்துக்காக வந்து இடத்தெல்லாம் ரெடி பண்ணலான்னு சொல்லி சுத்தி பார்க்குறப்போ ஃபுல்லா களை செடியாவே இருக்கு. நார்மலா இருக்கிற இடத்த கூட கொஞ்சம் கிளீன் பண்ணிடலாங்க. இந்த அருகம்புல் இருக்கு பார்த்தீங்களா? நீங்க என்னதான் கெடப்பார போட்டு கிளீன் பண்ணாலும் அது ரெகுலரா வந்துட்டே இருக்குங்க. இங்க பாருங்க. இந்த டிசம்பர் டார்க் பிங்க் ஒண்ணு காமிச்சிருந்தேன் ரீல்ஸ்ல. அது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விழுந்து மொளச்சிருக்கு. ஒரு சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, மெயில் பண்ணாங்க மெயில் ஐடிக்கு. எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. அட்ரஸ் கேட்டேன் நானு. அவங்க 2வது ஆளையே காணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அல்லி ரெகுலரா பூத்துட்டே இருக்குங்க. ஒரு பூ பூத்து முடிச்ச உடனே இன்னொரு பூ வந்து கன்டினியூஸா வந்துட்டே இருக்குங்க. பாருங்க ஒரு பூ பூக்கறதுக்கு ரெடியா இருக்கு. இன்னொன்னு வந்து மொட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த எல்லா செடியும் வந்து கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது கிளீன் பண்ணின்னு இருக்கிறப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள மிஸ் பண்ணேங்க. ஆமாங்க. பாம்பு தான் சொல்றேன். ஒரு 2 மாசம் ஆச்சுங்க கிட்டத்தட்ட எங்க வீட்டாண்ட பாம்பு வந்து என்ன ஆச்சரியன்னே தெரியல. இதுவரைக்கும் அவ்வளோ நாள் வந்து பாம்பு பார்க்காத இருந்ததே இல்ல. இது வந்து இந்த 2025ல மிகப்பெரிய ஆச்சரியம் எனக்கு. என்னன்னா, நான் வந்து எப்படியாவது வாரத்துக்கு ஒரு முறையாவது பாம்பு பார்த்துருவேன் நானு. இப்போ வந்து ஒரு 2 மாசமா வந்து பாம்பே பார்க்கலைங்க நானு. எந்த செடியினால இந்த மாதிரி கண்ட்ரோல்டா இருக்குன்றது தெரியல பாம்பு. கொஞ்ச நாளா வந்து கீரி புள்ள இருக்கு எங்க வீட்டாண்ட. கீரிப்பிள்ளை இருக்கிறதுனால பாம்பு வராது இருக்கா என்னன்றது தெரியலைங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கலர் காக்கடாவுல வந்து குருவி கூடு கட்டியிருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம அள்ளி தொட்டி பார்த்தா, அதில வந்து அ விதை வந்து வெடிச்சிட்டு இருந்தது. அது வந்து அப்படியே மிதந்துட்டு இருந்தது. அத வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். இன்னொரு விதையுமே இருந்தது. அது வந்து எடுத்து வச்சிருக்கேன். சரி நம்ப வந்து எடுத்து வச்சு கொஞ்ச நாள் கழிச்சு இதில வந்து விதை போட்டு வளருதான்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா, இத எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பிட்றதுக்கு வந்து வெண்டைக்காய் சாப்பிட்ற மாரியே இருக்குங்க. எனக்கு அந்த மாரி தான் ஃபீல் ஆகுது. சாப்பிட்டாலுமே நல்லது தான். நான் வந்து சாப்பிட்டு இருக்கேன். நீங்க யாராவது இந்த விதைய சாப்பிட்டுருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.